அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆகுதுங்க, ரொம்ப வயசாகுது பொண்ணுக்கு, திருமணம் இல்லை, அதாவது திருமணம் கைகூடி வரல, மாப்பிள்ளை வருது ஆனா சாதகமா அமையல, கிட்ட கல்யாணம் வரைக்கும் வருதுங்க, தடைப்பட்டு போகுது, நிச்சயதார்த்தமே பண்ணிட்டோங்க, கல்யாணம் ஏன் நின்றுச்சு, எதுக்கு நின்றுச்சுன்னு தெரியல, நின்றுச்சு, இப்படி நிறைய பேர் சொல்றது உண்டுங்க. அதே மாதிரி ஜென்ஸ் வந்து பாருங்க, இப்போ நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் கிட்ட பேசினேன். அவர் சொல்றாரு, மேடம் எனக்கு 43 வயசு ஆகுது மேடம், 10 வருஷமா நாங்க வந்து எங்க அம்மா எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, சாரி பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, 10 வருஷமா நிறைய பொண்ணுங்க என்ன மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, எங்க அம்மாவும் 10 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு கூட கூடி வர மாட்டேங்குதுங்க மேடம், எனக்கு பொண்ணுன்னு ஒண்ணு பிறந்து இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் என்ன கேட்டாரு. ஸோ இந்த மாதிரி பாவம், அது வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அப்ப நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க சார், 49 வயசுல ஒரு லேடிக்கு இப்ப கல்யாணம் நடந்திருக்கு, ஒரு வழிபாடு நான் சொன்னேன், அதை நீங்க செய்றீங்களா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா செய்யறேன் மேடம், கோயிலே போய் கொடுத்தனும் இருந்தா கூட இருக்கிற மேடம், எங்க அம்மாக்கு வயசு 72 ஆகுது, எங்க அம்மாக்கு அப்புறம் ஆக்சுவலி என்னன்னா உங்க அப்பா இல்லை, அவர் ஒரே பையன், எங்க அம்மாக்கு அப்புறம் யார் மேடம் என்ன பார்த்துப்பா, நான் பைத்தியம் ஆயிடுவேனாட்ட இருக்கு, எத்தனை மேட்ரிமோனியல் நான் புக் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, எதுவுமே வரமாட்டேங்குது மேடம், பொண்ணுங்க எல்லாம் என்ன வேணான்னு சொல்லிடுதுங்க, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது வந்து பாருங்க, இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஜென்ஸ்க்குமே வந்து திருமண தடை இருக்கு அப்படின்னா இந்த வழிபாடு அதி உத்தமமான வழிபாடா இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பிகை இருக்கா பார்த்தீங்களா, தாயார், இந்த அகிலலோக அன்னை, இந்த ஆதி பராசக்தி இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு குங்குமார்ச்சனை செய்யறது. குங்குமார்ச்சனை வந்து பாருங்க, பிளெயினா செய்யாம பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்களா, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி குங்குமார்ச்சனை செய்யறது அதீத விசேஷங்க. நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, ஆகவே ஆகாது, சாத்தியமே இல்லை, அத்தனையும் நடந்தே தீரும். இது வந்து பாத்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம் குங்குமார்ச்சனையோட சேர்ந்து செய்யும் போது கிடைக்கக்கூடிய ஒரு உத்தமமான பலன்கள். ஓகேங்களா, இது வந்து செய்யலாம். எங்களுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் படிக்க தெரியாதுங்க, தாயாரோட 1008 போற்றி நம்ம சொல்லலாம், இதே பலனை அது கொடுக்கும். எங்களுக்கு அதுவும் தெரியாதுங்க, எங்களுக்கு நேரம் இல்லைங்க, ஆனா வந்து எங்களுக்கு வேணும், அதாவது எங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது நடக்கணும், ஆனா அதுக்கு எதுக்குமே எங்களுக்கு டைம் இல்லைங்க, என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லைங்க, தாயாரோட கோயில் ஈசன் கோயிலுக்கு போங்க. ஈசன் கோயில்ல கண்டிப்பா அம்பிகை வந்து இருக்கதான் செய்வா, உமையால் இல்லாத ஈசன் கிடையாது. ஸோ அந்த உமையாளுக்கு காஞ்சிபுரத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி குடியிருக்கிறதுனால நிறைய ஈசன் வந்து தனித்து தனித்து இருப்பார், நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா காஞ்சிக்கு காமாட்சியினோட ஆட்சி அப்படின்றதுனால ஜென்ரலா சொல்லுவாங்க பாத்தீங்களா, காஞ்சி காமாட்சியினோட ஆட்சி, மதுரை மீனாட்சியினோட ஆட்சி, காசி விசாலாட்சியினோட ஆட்சி, அதனால அங்க காஞ்சிபுரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈசன் நிறைய தனித்து தனித்து இருப்பாரு. ஜென்ரலா பொதுவா மீதி ஊர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உமையால் இல்லாத ஈசன் அப்படின்றது இருக்க மாட்டார். ஸோ உமையாலோட தான் இருப்பார். அந்த உமையாளுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குங்குமம். குங்குமம் வந்து பாருங்க, நல்ல சிவப்பு கலர், அடர்ந்த சிவப்பு, அழகான சிகப்பு கலர் குங்குமம் ஐயர்கிட்ட நீங்க கொடுக்கணும். ஐயா, இது ஒவ்வொரு முறையும் தாயாரை அலங்கரிக்கும் போது தாயாரனோட நெத்தி பொட்டா இந்த குங்குமத்தை வைங்க அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். இது ஒரு உன்னதமான ஒரு பலனை கொடுக்குங்க. 2வது பலன் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டுல தாயாரோட போட்டோ இருக்குன்னா குங்குமார்ச்சனை, இல்ல தாயாரோட சொரூபம், தாயாரோட விக்கிரகம் இருக்குன்னா குங்குமார்ச்சனை பண்ணி லலிதா சஹஸ்ரநாமம் இல்லைன்னா தாயாரோட 108 போற்றி பாடல படிக்கிறது. 2வது என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு குங்கும அபிஷேகத்துக்கு குங்குமத்தை கொடுக்கறது. அந்த குங்குமமும் பாத்தீங்கன்னா நல்ல அடர்ந்த சிவப்பு, தாயாருக்கு வந்து பாருங்க நல்ல அழகான அடர்ந்த சிகப்பு ரொம்ப பிடிக்கும், குங்குமத்தினோட வாசம் ரொம்ப பிடிக்கும், கொலுசு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ பக்தர்களை வந்து அவ வந்து கேட்டிருக்கா, எனக்கு கொலுசு கொடு அப்படின்ற மாதிரி அவ கேட்டது நம்ம எத்தனையோ கதைகளை படிச்சிருக்கோம். இது வந்து பாருங்க, அவளுக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும், சல் சல் சல்லுன்னு போட்டு நடக்கிறது தாயாருக்கு அதீத ஆசை, அதீத பிரீத்தி. ஸோ நம்ம இந்த மாதிரி தடையெல்லாம் இருக்கும்போது குங்குமம் கொடுக்கணும். ஒரு கொலுசு, கொலுசு என்னங்க ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் விலை வருமே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க 3000 ரூபாய் 2000 ரூபாய்க்கெல்லாம் கூட இப்போ கொலுசு கிடைக்குது. நீங்க 2000 ரூபாய் கொலுசு நீங்க அவளுக்கு கொடுத்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கான செயல் அவ செய்வா.
புரியுதுங்களா? அதுதான் வந்து தாயார்னோட ஒரு அதீத ஒரு பாசம். அகிலலோக அன்னை இல்லையா? நம்ம அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவ 1000 அடி எடுத்து வைப்பாங்க. இது வந்து பாருங்க, நான் அனுபவ ரீதியா நிறைய பேருக்கு தாயார்னோட பரிகாரம் கொடுத்துருக்கேன். ஒரு காலம் இருந்துச்சு, நான் ஈசனை தவிர யாரையுமே கும்பிடாத காலம். ஆனா இப்ப வந்து பாருங்க, தாயார்னோட ஒரு கன்சர்னை பார்த்து 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 தாயார் வந்து நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன். நிறைய பேர் கொடுக்குறேன். அத்துணை பேருக்கும் வந்து பாருங்க சக்சஸ் ஆகுது. நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிகாரம் சொல்லும்போது சொல்லுவேன். அவங்க அதாவது தீராத கதையா இருக்கும் அது. இது ஹனுமன் மால் மாதிரி நீண்டுட்டே போகும். இதுக்கு முடிவே இல்ல அப்படின்ற கதை தாயார் முடிச்சு வைப்பா. நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் சொல்லுவேன், அம்மா இது மேடம் இது எப்படி மேடம் சாத்தியம்? ஆகவே ஆகாது. இது எப்படி வரும்? புலிவாய்க்குள்ள போன கதையாச்சே மேடம் இது அப்படின்பேன். நான் சொல்லுவேன், ஆமாம்மா நீ புலி வாயில தான் தலையை விட்டுருக்க. நீ தலையை இழுத்தியானா புலி கடிச்சிடும். தலையை அப்படியே விட்டுருந்தாலும் புலி கடிச்சிடும். எப்படினாலும் நீ கடிப்பட போறது கேரண்டி. ஆனா இந்த சமயத்துல ஏத்த வழிபாடு என்னன்னா அம்பிகையினுடைய வழிபாடு. அம்பிகை ஒருத்தியால மட்டும்தாம்மா உன்னை காப்பாத்த முடியும் அப்படின்றது நான் தெளிவா சொல்லுவேன். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்க, யாராலையுமே அவங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு விதியே மாத்தி அமைக்கணும். ஜாதகத்துல கல்யாண பிராப்தமே இல்லை, அவங்களுக்கு வந்து குழந்தை பிராப்தமே இல்லை, குழந்தை பிறந்துச்சுன்னா புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தையாதான் பிறக்கும். இந்த மாதிரி எந்த பிராப்தமே இல்லை அப்படின்னா அந்த பிராப்தத்தை மாத்தி எழுதுறதுக்கு நான் தசமகா வித்யாக்கள் வழிபாடு கொடுப்பேன். அவங்களும் அம்பிகை தான், அம்பிகையினோட 10 அவதாரங்கள் தான். ஸோ ஜென்ரலா சாத்வீக முறையில கொடுக்கறது அப்படின்னா இந்த பரிகாரம், அதாவது தாயாருக்கு குங்கும அர்ச்சனைக்கு குங்குமம், தாயார்னோட நெத்தி பொட்டுக்கு குங்குமம், தாயாருக்கு குங்கும அபிஷேகம், ஓகேங்களா? இதெல்லாம் கொடுக்கும் போது, இதெல்லாம் வந்து இவங்க தொடர்ந்து செய்யும் போது எந்த நாள்ல செய்யலாம்? பௌர்ணமி தோறும் செய்யலாம். அந்த பௌர்ணமியின் போது நம்ம செய்யற எந்த ஒரு காரியமும் பன்மடங்கு அதனோட பலன் பெருகும். ஸோ அது செய்யலாம். இப்படி செய்யும் போது அதே மாதிரி இந்த லலிதா சாஸ்திரநாமம் குங்குமார்ச்சனை வச்சு செய்யறது சூப்பரா வந்து பலன் 10,000 மடங்கு பெருசாகணுங்க. என்னைக்கு பண்ணலாம்? கிரான நேரத்துல பண்ணலாம். அது 10,000 மடங்கு பலன் அதிகமாகும். தாயாரோட கருணை பார்வை உடனே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்கிரசியான வழிபாடெல்லாம் இருக்கதாங்க செய்யுது. இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எது நடக்கவே நடக்காது, ஆகவே ஆகாது, சாத்தியமே இல்லை. புலிவாய்க்குள்ள தலையை விட்டுட்ட, புலி வாழை பிடிச்சிட்ட இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் புலி ஒதுங்கி போயிடும். புலி வந்து நம்ம வாயை திறந்து உங்க தலையை வெளில விட்டு போயிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள், பல அனுபவங்கள் நான் தாயாரோட வழிபாட்டுல பார்த்திருக்கேங்க. இதுல ஒரு உன்னதமான அனுபவம் நான் சமீபமா, அதாவது நான் பொதுவா பாருங்க நிலுவையில் இருக்க கிளையண்ட்ஸை பத்தி பேசவே மாட்டேன். ஆனா இப்போ வந்து பாருங்க ரீசெண்டா ஒரு கிளையண்ட் வந்தாங்க. அந்த அம்மா வந்து பெங்களூர், அவங்க நிலுவையில தான் இருக்காங்க. இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு 30 days ஆகுது வழிபாடு. அவங்களுக்கு வந்து நான் கொடுத்த வழிபாடு என்னன்னா பகலாமுகி தாயாரோட வழிபாடு. அவங்கள பத்தி நான் வந்து பதிவிட விருப்பப்படுறேன். ஏன்னா அவங்க வாலண்டரியா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு மேடம் அப்படின்னு, நீங்க பேசுவீங்களா அப்படி கேட்டாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அவங்க ஏறக்குறைய ஒரு 1 month அப்படிதான் ஆச்சு. அவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அந்த நெகட்டிவிட்டிலாம் ரிலீவ் பண்ணி தான் தாயாரோட மந்திரமும் தாயாரோட வழிபாடும் கொடுத்தேன். அந்த வழிபாடை பத்தி இன்னொரு இதுல பேசலாம். கும்பிட்ட தாயார் பகலாமுகி. அந்த அம்மா ஏறக்குறைய ஒரு 30 நாள் கிட்ட தான் ஆகுது வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு சில நாட்கள்லயே ஒரு எருது வந்துச்சுங்க மேடம். எருது அந்த கர்நாடகால வந்து எருதை கூட்டிட்டு வருவாங்களாட்டு இருக்கு. எருது வந்து கதவு திறந்தோடனே நேரா வந்து வீட்டுக்குள்ள ஃபுல்லும் ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்க அதை வந்து வீடியோ கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லும் ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுல வந்து ஹால்ல இவங்க பெட்ரூம் பண்ண போச்சா, அவங்களுக்கு பெருசா நெகட்டிவிட்டி இருந்துச்சு, தந்திரா இருந்துச்சு. இவங்க பெட்ரூம்ல போயிட்டு, அதாவது பிளாக் மேஜிக் செய்வினை அப்படின்றது இருந்துச்சு. அதை ரிலீவ் பண்ணி தான் அந்த வழிபாடு கொடுத்தோம். இவங்க பெட்ரூம்குள்ள போயிட்டு தலையை இப்படி ஆட்டுச்சான், தலை மேல இருந்த பூ விழுந்துச்சான், தலையில வந்து பைரவர் போட்டோ இருந்துச்சான், பூ விழுந்துச்சான். அதுக்கப்புறம் ஹால்ல வந்து நின்று திரும்பி போயிடுச்சான். அப்ப அந்த கூட்டிட்டு வந்த ஆள் சொன்னாரா, இந்த எருது இது வரைக்கும் யார் வீட்டுக்கும் போனதில்லை அப்படின்னு சொன்னாரா. அதை கொண்டு வந்து காமிச்சாங்க. அதே மாதிரி அவங்க ஏதோ ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போனேன் அப்படின்னாங்க. அங்க வந்து முனீஸ்வரன் கோயிலோ ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. முனீஸ்வரன் கோயில் தான். வீட்டுல வந்து என்ன பண்ணாங்களாம், கவுச்சி சமைச்சாங்களாம் எல்லாரும் சொந்தக்காரங்களாம் செஞ்சு. நான் சொன்னேன், மேடம் முனீஸ்வரன் கோயில்ல கவுச்சி சமைச்சா வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாதே மேடம்னா, இல்ல மேடம் முனீஸ்வரன் கோயில்ல பொங்கல் வச்சோம், கவுச்சி எல்லாம் சாப்பிட்டு அங்கேயே அது பண்ணிட்டோம், நாங்க சாப்பிடல அப்படின்றதுனால வீட்டுல செஞ்சாங்க, வீட்டுல இருந்து எங்களுக்கு கவுச்சி கொடுத்து விட்டாங்க, நாங்க வந்தோம் மேடம், ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, அந்த இடம் கூட லொகேட் பண்ணாங்க, நேரா லாரி வந்துச்சு மேடம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது தடுத்து போச்சு, கண்ணாடி எல்லாம் ஒராசின்னு போச்சு. அதாவது ஒரு செகண்ட் கரணம் தப்புனா மரணம், ஒரு செகண்ட்ல நாங்க எல்லாருமே இறந்து போயிருப்போம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காப்பாற்றப்பட்டோம் மேடம். இது
பகலாமுகி தாயாரனோட வழிபாட்டுனால அப்படின்னு என்னை நேர்ல வந்து திருப்பத்தூர்ல என் கிளினிக்ல பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நான் உங்க எல்லாருக்குமே பதிவிட விருப்பப்படுறேன். ரீசன் என்ன அப்படின்னா, அம்பாள் தாய், அகிலலோக அன்னை, நம்ம அம்மா நம்மள எந்த செகண்ட்லயும் கைவிட மாட்டா அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு உதாரணமா இருக்கலாம். ஆக்சுவலி நான் இது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க கண்ணில் ஒரு சந்தோஷமோ, ஒரு ஆச்சரியமோ, ஒரு கருணையும், தாயாரை பத்தி அவங்க விவரிக்க அவங்களோட எக்ஸ்பிரஷன் பார்க்கணும், பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்க ஒருத்தவங்க இல்லைங்க, பல பேர் என்கிட்ட தாயாரனோட அனுகிரகத்தை பத்தி பதிவிட்டு இருக்காங்க. அதாவது தாயாரை கும்பிட ஆரம்பிச்சு என்னென்னலாம் அவங்களை சுத்தி நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு தாயார் மேல இருந்த நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல கோடி மடங்கு அதிகம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்கறதுனால நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாயாரை கும்பிடும் போது உங்களோட அனுபவங்கள் நிறையவே கிடைக்கும், உங்களாலையும் உணர முடியும். அது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து பதிவிடுங்க. ஸோ இந்த குங்குமார்ச்சனையினோட பயன், குங்கும அபிஷேகத்தினோட பயன், தாயாருக்கு குங்குமம் கொடுக்கறதுனால என்னென்னலாம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை பார்க்குறேன். நன்றி.